ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஹாப்பி சண்டே. எல்லாருமே என்ன பண்ணுறீங்க? நல்லா தூங்கிட்டு இருக்கீங்களா? நான் காலையிலே எழும்பிட்டாங்க. ஏன்னா எழும்பலன்னா சின்ன தம்பி விடவே மாட்டேன்றான். ஏன்னா அவனுக்கு நைட்டு ஃபுல்லும் டே போல் அதிகாலையில் தான் அவருக்கு தூக்கம் வரும். அதனால் கரெக்டாக நம்ம ரூம் வாசலில் வந்து நின்று சுரண்டிக்கிட்டே இருப்பார். அவருக்காகவே காலையிலே எழுந்திட்டேன். எழுந்து இல்லாமல் இன்றைக்கி சர்ச்சுக்கு போகணுன்றதால காலையிலே எழுந்து வழக்கம் போல் இன்றைக்கி அவருக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிரியாணிக்கு வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உட்காந்துருக்கேன். இன்றைக்கி ஒரு சில விஷயங்களை பற்றி நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். மெயினாக வந்து நான் நேற்று ஒரு 2 வீடியோ போட்டிருந்தேன். அவங்க நிறைய பேர் உங்களுடைய நிறையா கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க. அதில் ஒரு சிலர் வந்து மசிமா இந்த மாதிரி வந்து அவங்க கொடுத்த நீங்கள் கொடுத்த ரிப்ளை ரொம்ப டீசெண்டாக இருந்தது, ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. இன்னும் ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க அந்த கருத்துக்கள் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொருத்தரும் அவங்கக்கிட்ட கேட்ட கேள்விக்கு அவங்க கொடுத்த ரிப்ளை நாங்கள் இல்லைங்க. ஒரு சில கருத்துக்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நீ உன்னை உண்மையாக நேசி, யாருக்காவது ஒருத்தருக்கு உண்மையாக இருந்தபோது அதுக்கெல்லாம் அவங்க கொடுத்த ரிப்ளை தான் அதெல்லாம். சரிங்களா? நீங்கள் அதை அந்த லைவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, முடிஞ்சதாகவே இருக்கட்டும். அதை நேற்று பேசியாச்சு, இனிமேல் அதை பற்றி பேச வேண்டியதில்லை. இன்னைக்கு என்ன நம்ம பேச போகிறோன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து கடக்கும்பொழுது நம்மளை நிறைய பேர் தவறாக பேசுறதுன்றது வாழ்க்கையில் ரொம்ப சகஜமாகிடுச்சு இல்லையா? அடுத்தவங்க வாழ்க்கையை இல்லை அடுத்தவங்களை பற்றி தவறாக பேசுறது ரொம்ப ஒரு சகஜமான நிலையில் இருக்காங்க. யாரும் யாரை பற்றி கவலைப்படுறதில்ல. ஒருத்தன் ஏன் வந்து இன்னொருத்தவங்களை தவறாக பேசுகிறாங்கன்னா, ஒன்று அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையை பார்த்து, இல்லை அவங்களுடைய என்ன சொல்ல அவங்க வாழ்கிற அந்த சந்தோஷமான வாழ்க்கையை பார்த்து, எதையோ ஒன்று பார்த்து பொறாமை நிமித்தமோ ஏதோ ஒரு காரணமாக அவங்கள குறித்து தவறாக பேசுறது ஒரு என்ன சொல்ல ஒரு ரெகுலர் ஒரு ஆக்டிவிட்டீஸ் மாதிரி. அது வந்து ஒரு மனுஷனுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி இந்த காலத்தில் எல்லாரும் கொண்டு வராங்க. எப்போ வந்து ஒருத்தரை பார்த்து பொறாமப்படுவான்றது உங்களுக்கு தெரியுமா? ஒரு சிம்பிள் விஷயம் சொல்கிறேன். எப்போ தெரியுமா பொறாமப்படுவான்? நமக்கு எப்போ அடுத்தவங்க மேலே ஒரு ஜெலஸ் வரும் தெரியுமா? அவன் நல்லா வாழ்கிறான்னு ஜெலஸ் வராது. நீங்கள் ரொம்ப யோசிச்சு பாருங்களேன். நம்மளே யோசிச்சு பார்க்கும்போதே தெரியும். நீங்கள் உங்களை உட்காந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். நான் சொல்லுவேன் கரெக்டாக இருக்கும். அடுத்தவன் நல்லா வாழ்கிறான்னு சொல்லும்போது நமக்கு ஜெலஸ் வராது. எப்போ தெரியுமா வரும்? அவன் வாழ்கிற வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியலையே நம்ம யோசிப்போம் பார்த்தீங்களா? அப்போ தான் நமக்கு பொறாமை வரும். புரியுதுங்களா? இதுதான் உண்மையான பொறாமைக்குரிய காரியம். நம்ம அவன் நல்லா இருக்கான்னு நினச்சிட்டு பொறாமப்படுறதுன்றதெல்லாம் அதெல்லாம் சும்மா பேச்சு. அவன் வாழ்கிற வசதியான வாழ்க்கை, அவன் வாழ்கிற ஆடம்பரமான வாழ்க்கை, அவன் வாழ்கிற பீஸ்ஃபுல்லான லைஃப் என்னால் வாழ முடியல, இல்லை அந்த ஒரு காரணம் தான் நம்மளை என்ன பண்ணும், அவன் மேலே பொறாமப்பட வைக்கும். சரிங்களா? வாழ்க்கையில் நம்ம எந்த விஷயங்கள்னாலுமே எதையுமே நம்ம அனலைஸ் பண்ணுறதே இல்லை. யார் எது சொன்னாலும் உடனே ரியாக்ட் பண்ணிடணும். ஒருத்தவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்களா, இது சொல்லணுமா, இது தேவையா வேண்டாமா, இது நம்ம எடுத்துக்கலாமா வேண்டாம், அது மேலே கிடையாது. அவன் பேசிட்டானா அதோ நான் உடனே பாரு என்ன சிலர் பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்லாம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா உடனே போஸ்ட்லேயே திட்டிக்கிறது. இவனை வாடா இல்லைன்னா வீடியோ போட்டு டே வாடா, இந்த தெருவுக்கு வாடா, அந்த தெருவுக்கு வாடா, இல்லை நீ அப்படி, உங்கள் குடும்பம் இப்படி, உங்கள் ஃபேமிலி இப்படி, உங்கள் அம்மா ஒரு சிலுக்கு இப்படின்ற லெவலுக்கெல்லாம் பேசிக்கிறாங்க இல்லையா? அந்த அளவுக்கு பேசிக்கிறாங்க. ஏன் அந்த அளவுக்கு ஒரு ரியாக்ட் பண்ணிக்கிறோம்? ஒரு ஒரு ஆக்சுவலி எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரேட் ஒரு விஞ்ஞானி ஒருத்தர், ஒரு சயின்டிஸ்ட் இருந்தாரா. அப்போ அவர்கிட்ட ஒருத்தர் ஓடி வந்து ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு வந்திருக்காரு. வந்த உடனே ஒரு ஃப்ரெண்டை பற்றின ஒரு விஷயத்த சொல்ல ஒருத்தர் ஓடி வந்திருக்காரு. உடனே அவர் என்ன பண்ணார், பார்த்துக்கிட்டே இருந்தாராம். சரி என்ன விஷயமா வந்திருக்கேன் அப்படின்னே, உங்கள் ஃப்ரெண்டு வந்து இப்படி ஒரு விஷயத்த கேள்விப்பட்ட உங்கள் ஃப்ரெண்டை பற்றி அப்படின்னு சொல்ல வந்து சாக்ரட்டிஸ் சொன்னாரா, நீ அவசரப்பட்டு சொல்லிடாத, நீ சொல்ல போகிற விஷயம் வந்து என்னுடைய ட்ரிபிள் ஃபில்டர் தாட்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு பார்ப்போம். அதாவது 3 வடிகட்டி சோதனை அப்படின்னு அவர் ஒன்று வச்சிருக்காரு. அதாவது நீ சொல்ல போகிற விஷயம் ட்ரூத், உண்மை இருக்கா, உண்மையே, அதாவது நீ சொன்ன விஷயத்த நீ கண்ணால் பார்த்தியா, காதால் கேட்டியா அப்படின்னப்போ இல்லைன்னு சொன்னார். அப்போ ஓகே விட்டுரு. 2வது நன்மை, அதனால குட்னஸ், நீ சொல்ல போகிற விஷயத்தால் எனக்கு எதுவும் நன்மை இருக்கா அப்படின்னு கேட்டாப்ல இல்லைன்னாரா. ஓகே. பயன்பாடு, அதாவது யூஸ்ஃபுல்னஸ், இப்போ நீ சொல்ல போகிற விஷயத்தால் என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது வந்து ஒரு மாற்றம் வரும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நீ அந்த விஷயத்தால் எனக்கு ஏதாவது லைஃப்பில் ஒரு யூஸ்ஃபுல்னஸ் நடக்கும்னு நினச்சி தான் நீ சொல்கிறியான்னு கேட்டப்போ அவன் தலை குனிஞ்சு நின்னானா. அப்போ சாக்ரட்டிஸ் அவனை பார்த்து கேட்டாரான், நீ சொல்ல போகிற விஷயத்தில் ட்ரூத் இல்லை, குட்னஸ் இல்லை, யூஸ்ஃபுல்னஸ் இல்லை, அதாவது உண்மை இல்லை, நன்மையும் கிடையாது, பயன்பாடும் கிடையாது, அப்புறம் எதுக்கு நீ அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்ல வர அப்படின்னு கேட்டதும் அவன் தலை குனிஞ்சு போயிட்டானா. நம்ம வாழ்க்கையிலோட நிறைய பேர் அப்படிதாங்க. தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நம்ம கிட்ட சொல்லுவாங்க. நம்ம அப்படியான்றது நம்ம யோசிக்கணும். எதையும் ஒன்று எடுத்தோம் கவுத்தோன்னு நம்மளுடைய இயலாமையை வச்சு நம்ம நம்பிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்களா, ஒருத்தர், அவர் யார் என்னெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, ஆனால் அவர் பண்ணியிருக்க வேலை பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருடைய வீடியோஸ் எடுத்து, அது தப்பு கிடையாது, இன்னொருத்தர் வீடியோஸ் எடுத்து தாராளம் யூஸ் பண்ணலாம். பட் அந்த வீடியோஸை போட்டுட்டு அதுக்கு கீழே எவ்வளோ பேர் எமோஷனல் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அப்போ எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஆக்கிச்சு. அப்போ ஒரு நிஜ மனிதரே இல்லாத அந்த மனிதர் தான் அந்த இடத்த கிராஸ் பண்ணி வந்த மாதிரி ஃபீல் பண்ணி மக்களை ஒரு முட்டாள் மாதிரி ஆக்கி
அதுக்கு எமோஷ்னல் ஒரு பாண்டிங் கொடுத்துருக்காரு இல்லையா, அது தவறு தானே. அப்போ அப்போ மனுஷங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கு பாருங்க. நீங்க ஒருத்தரை பத்தி அவர் வேறு விதமானவர் நீங்க மீடியால வந்து மக்களுக்கு வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனா அந்த மனிதர் வேறு விதமா நடந்துக்கிறார். அப்போ நீங்க என்ன பண்றீங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போ நம்ம தவறான ஒருத்தவங்களுக்கு பத்தி நம்ம விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளுடைய வாழ்க்கை அழிகிறது மட்டும் இல்லாம நம்ம மற்றவங்களுக்கு ஒரு தவறான ஒரு என்ன சொல்ல ஒரு 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 வழியை நம்ம உண்டு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். லைஃப்ல அது நம்ம ரொம்ப ரொம்ப யோசிக்கிறோம். நம்ம செய்யற காரியங்கள் பிறரை பாதிக்குமானால் அந்த மாதிரி காரியங்களை செய்யக்கூடாது. நீ கெடுறது இல்லாம இன்னொருத்தரை கெடுறதுக்குரிய வழிகளை நீ கொண்டு வரக்கூடாது. எப்பவுமே நமக்கு ஒருத்தவங்களை பத்தி ஒரு விஷயங்கள் தெரியலன்னா என்னைக்குமே அந்த மனுஷங்களை பத்தி நம்ம பேசவே கூடாது. நல்லதும் பேசக்கூடாது, கெட்டதும் பேசக்கூடாது. அவங்கள பத்தி ஃபுல்லா தெரியணும், பெர்ஃபெக்டா. இவங்களை பத்தி எனக்கு இப்போ mercy பத்தி எனக்கு ஃபுல்லா தெரியும் அப்படின்னு சொல்றவங்க கிட்ட தான் நீங்க சில விஷயங்களை கேட்கணும். அதை தவிர சும்மா இல்லை அவங்க சொன்னாங்க நான் அதை வச்சு சொல்றேன், இல்லை இவங்க சொன்னாங்க இதை வச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு ஏதாவது நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய லைஃப் கெட்டு போறது மட்டும் இல்லாம நம்ம கூட வரவங்களுக்கு நம்ம ஒரு 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 இது கொடுப்போம் பார்த்தீங்களா, அதுவும் சேர்த்து என்ன ஆயிடும், அவங்க லைஃபும் கெட்டு போயிடும். இப்படிதான் நடக்கு இல்லையா. நம்ம எதையுமே எமோஷ்னலா எப்பவுமே பார்க்கக்கூடாது. லைஃப்ல எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. ரொம்ப நம்ம வந்து ரொம்ப இன்டெப்தா போய் அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளுக்குள்ளலாம் மூக்கு நுழைச்சு கஷ்டப்பட்டு போராடி நம்ம இன்னும் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்றதை விட அடுத்தவங்க நம்ம கிட்ட என்ன சொல்ல வராங்க, இவங்க நமக்கு ஏதோ ஒரு கருத்து சொல்ல வராங்க இல்லையா, அந்த கருத்து என்ன, நம்ம அதை எவ்வளவு நேரம் கேட்கிறோம். ஒருத்தவங்க சொல்ல வந்தா கூட நமக்கு அது கேட்குற அளவு கூட பொறுமை இருக்காது. நான் முதல்ல யார் என்ன சொல்ல நான் என்னுடைய பிள்ளைங்க கிட்ட கூட சொல்லுவேன். என் பெரிய பையன் எப்படின்னா, நீங்க ஒன்று சொல்ல வந்தீங்கன்னா டக்குன்னு அவன் பதில் கொடுத்துட்டே இருப்பான். அப்போ நான் அவன்கிட்ட சொல்லுவேன், தம்பி இது ரொம்ப தப்பு. இன்னைக்கு நீ குழந்தையா இருக்கும்போது ஓகே, இப்போ நாளைக்கு நீ ஒரு குடும்ப உறவுக்குள்ள போகும்பொழுது உன் மனைவியோ இல்லை உன் மனைவி வீட்டில் உள்ளவங்களோ யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட ஒன்று சொல்லும் போது ஒரு ஸ்பேஸ் கொடு. முதல்ல அவங்கள பேச விடு, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேளு, அதுக்கப்புறம் நீ பதில் கொடு. அந்த பொறுமை ரொம்ப அவசியம். நான் எப்பவுமே சொல்லுவேன், அதுதான் எல்லாருக்கும் சொல்றேன். மொத்தவங்க நம்மளை பத்தி சொல்ல வராங்களா, அது சொல்றதுக்கான காரணம் என்ன, ஏன் சொல்றாங்க, என் மேல உள்ள நன்மையால சொல்றாங்களா, என்ன வந்து அந்த விஷயத்துல உண்மை இருக்குன்னு சொல்றாங்களா, என்ன அந்த பிரச்சனைக்குள்ள இருந்து பாதுகாக்கணும்னு சொல்றாங்களா, அதை யோசிக்கணும். முதல்ல அவசரப்பட்டு எடுத்தோம் கவுத்தோன்னு நம்முடைய வாழ்க்கையில முடிவுகளை எடுக்கக்கூடாது. அப்புறம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய நஷ்டங்கள் வரும். வெளிரங்கமா நம்மளால அழ முடியாட்டினாலும் உள்ளுக்குள்ள போய் உட்காந்து மனசுக்குள்ள அழுற எத்தனையோ பேர் இருப்பாங்க. எதுக்கு அப்படியெல்லாம் இருக்கும்? நான் இப்படிதான், நான் யார் எது சொன்னாலும் சரி, நான் என்ன தேவையோ அதை எடுத்துப்பேன். அந்த மாதிரி யோசிச்சுக்கணும். புரியுங்களா? எவ்வளோ அழகா இல்லை அந்த தண்ணியில நீங்க என்னதான் எண்ணெய் போட்டாலும் பாத்தீங்களா, அந்த தண்ணீர் அந்த எண்ணெய் தனியா மிதக்கும். கடல்ல கூட எண்ணெய் கொட்டினா கூட அவ்வளோ பெரிய கடல்ல கூட அந்த எண்ணெய் முழுகவே முழுகாது, மிதந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் நீங்க இருக்கணும். எவ்வளோ கெட்டவங்களோ இல்லை எவ்வளோ நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கணும் எத்தனையோ பேர் யோசிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கிட்ட பொறாமப்பட்டு எத்தனையோ பேர் நம்முடைய வாழ்க்கையை அழிக்கணும். நம்ம சந்தோஷமா இருக்கக்கூடாது, நம்ம நிம்மதியை கெடுக்கணும், நமக்கு என்ன பிரச்சனைகளை கிரியேட் பண்ணி ஒவ்வொரு நாளும் எதையாவது ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள அழகா இந்த கடல்ல விழுந்த அந்த எண்ணெய் மாதிரி தனியா நீங்க இருக்கணும், மிதந்துட்டு. அவங்க கிட்ட போய் ஒட்டி நிற்க கூடாது, ஒதுங்கி போயிடுங்க. ஒதுங்கி உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய ஸ்டைல நீங்க எப்படி வாழணும், உங்களுக்கு ஒரு டிசிஷன் இருக்குல்ல, அதை நீங்க பார்த்துக்கோங்க. அடுத்தவங்களை பார்க்காதீங்க. நிறைய பெண்களுக்கும் சொல்றேன், ஆண்களுக்கும் சொல்றேன், சூழ்நிலைகளால சில காயங்கள் பட்டிருப்பீங்க இல்லையா, சில கஷ்டங்கள் இருக்கும். நம்முடைய வாழ்க்கை பயணத்துல நம்ம கடந்து வரும்போது ஒரு சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப காயப்படுத்தி இருக்கலாம் இல்லையா. அது வேலையில இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கலாம், படிப்புல இருக்கலாம், ஏதோ ஒன்று இதுல இருக்கலாம். ஆனா அந்த மாதிரி சமயத்துல மற்றவங்களுடைய அட்வைஸ் கேட்டு 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 நீங்க நடக்கும்பொழுது என்ன ஆயிடுதுன்னா, உங்களுடைய தனித்தன்மை இழந்துருங்க. எல்லாத்துக்கும் உண்மைகளை பாருங்க, என்னன்னு பாருங்க. நம்ம அந்த இடத்துல என்ன தவறு பண்ணியிருப்போம், ஏன் அந்த உறவுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து, ஏன் அந்த படிப்பை நான் ஏன் தவற விட்டேன், ஏன் என்னுடைய வேலையில ஒரு பிரச்சனை வந்து, ஏன் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்து, முதல்ல நீங்க யோசிங்க. நீங்க யோசிச்சிங்கனாலே மற்றவங்க உங்க வீட்டுக்குள்ள ஏறி கொடுக்குற ப்ரையாரிட்டிஸ் வராது. நீங்க முதல்ல உங்களுடைய வாழ்க்கையை டிசிஷன் எடுங்க. நல்ல விஷயங்களை கற்றுக்கோங்க, நல்ல விஷயங்களை பேசுங்க, நல்ல விஷயங்களை எண்ணி பாருங்க, நல்லது நடக்கும். புரியுதுங்களா? எப்பவுமே கசப்பானதுங்களை மட்டும் தூக்கிட்டே சுத்தாதீங்க. சந்தோஷமான மூமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கு தெரியுமா, எல்லாருடைய லைஃப்லயும் இருக்கு. நம்ம அதெல்லாம் யோசிக்கிறதே, நமக்கு எப்பவுமே கஷ்டங்கள் மட்டும்தான் நம்ம முன்னாடியே நிக்கிற மாதிரியே இருக்கும் இல்லையா. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை என்னங்க இருக்கு, அது ஒரு சுவாரஸ்யமே இருக்கு. அது இருக்கட்டும், ஆனா சந்தோஷமான மூமெண்ட்ஸ் எவ்வளவு இருக்கு இல்லையா, அதை பாருங்க. என்ன நடந்தாலும் 10 பேர் 10 விஷயம் சொல்லட்டும். நம்ம வீட்டுல உள்ள கணவரை பத்தி 100 விஷயங்கள் சொல்லட்டும். உங்களுக்கு தெரியும் இல்லையா உங்க கணவர் யாருன்ட்டு. இவங்க என் கணவரை பத்தி சொல்ற விஷயம் எனக்கு தேவையா, இந்த விஷயத்தால எனக்கு ஏதாவது நன்மை இருக்கா அப்படின்றது யோசிக்கும். எடுத்தோ கவுத்தோ முடிவெடுக்காதீங்க. உங்க கணவரை பாருங்க, அவருடைய நடவடிக்கைகளை மாற்றம் இருக்கா, எதுவும் இருக்கா. அப்போ பொறுமையா உட்கார்ந்து முதல்ல கோபப்படாம கலந்து பேசுங்க. அதே மாதிரி ஒரு மனைவி அவங்க நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு ஒரு மாற்றம் தெரியுது, என்னவா இருக்கும். அப்போ அக்கம் பக்கத்துல இருக்கவங்க சொல்றதை கேட்டு முடிவெடுக்கிறாங்க. ஏன்னா நம்மளை நம்பி வாழ்ந்த மனைவி, புரியுதா, அவளுக்கு என்ன மரியாதை, நம்முடைய குடும்பத்துடைய ஒரு மகாராணி, நம்ம குடும்பத்தை பாதுகாக்க வந்து ஒரு அரசி அவளுக்கு நம்ம என்ன மரியாதை கொடுக்கணும்ன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா. 1000 பேர் சொன்னாலும் அவளை கூட்டு உட்கார வச்சு என்ன பிரச்சனை,
உனக்கு என்ன பிரச்சனை, ஏதாவது நடந்ததா சொல்லு என்கிட்ட. அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுங்க. மற்றவங்க சொல்றதை கேட்டு எடுத்தோம் கவுத்தோம் முடிவெடுக்காதீங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானதுங்க. அந்த வாழ்க்கை நம்ம குடும்பமா ஒன்னோடு ஒன்று சேர்ந்து இருக்கும்பொழுது தான் எந்த கஷ்டம் வந்தாலும் தாண்ட முடியும். ஒரு கை தட்டினா எப்பவுமே ஓசை வராது இல்லையா? அந்த 2 கை சேர்ந்தாதானே சத்தம் வரும். அப்படிதான் நம்முடைய குடும்பம் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் நம்மளால தாண்ட முடியும். அதே மாதிரி நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கும்போது பாருங்களேன், யாராலையும் நம்முடைய பவுண்டரிக்குள்ள வர முடியாது. நம்ம அவங்களுடைய எதிர்ப்புகளோ அவங்களுடைய பொறாமையோ நம்மளை அட்டாக் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஒரு பக்கம் நம்ம ஒருத்தர் சரியும் போதும் இன்னொருத்தர் கையை பிடிச்சி தூக்கி விட்டுரும். அதுதான் புரியுதா? அதை மட்டும் மறந்துடாதீங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன். மறந்துடாதீங்க, யார் என்ன சொன்னாலும் முதல்ல இந்த சாக்ரட்டிஸோட அந்த 3 ஃபில்டர் தாட்ஸை மறந்துடாதீங்க. புரியுதுங்களா? அதில் ட்ரூத் இருக்கா பாருங்க, குட்னஸ் இருக்கா பாருங்க, யூஸ்ஃபுல்னஸ் இருக்கான்னு பாருங்க. அதுக்கப்புறமா அந்த விஷயங்களை கேளுங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு என்கரேஜ் பண்ணாதீங்க, காசிப் கொடுக்காதீங்க. மறுபடியும் தவறான ஆட்களை வளர்த்து விடாதீங்க. ரொம்ப யோசனையா இருங்க. அடுத்தவங்களை பத்தி காசிப் கேட்கறேன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு தவறான ஆட்களை மறுபடியும் வளர்த்து விட்டீங்கன்னா அது என்ன சொல்ல, புத்து மாதிரி தான். அது உங்களையும் அழிக்கும், அது திருப்பியும் வளர்ந்துகிட்டே தான் வரும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுடைய நிம்மதி போகும், உங்களுடைய சந்தோஷம் போகும். அதனால ரொம்ப கவனமா இருங்க. முடிஞ்சா இன்னைக்கு 4 மணி லைவ்ல சந்திக்கலாம். டேக் கேர், பை பாய், லவ் யூ ஆல்.